விரல் நுனி அசைவில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்தும். சேவ் டைம், ட்ரபிள், மணி. ilakiyaonline.com. பணி நேரத்தை 40 மணித்தியாலங்களாக மட்டுப்படுத்த அரசாங்கம் தீர்மானம். கோட்டாபாய அரசாங்கம் விடுத்துள்ள சிகப்பு எச்சரிக்கை வெளிப்படுத்திய தேரர். இலங்கையில் மரபணு மாறிய புதிய கொரோனா வைரஸ் கண்டுபிடிப்பு. கொலை வழக்கு தள்ளுபடி, விடுதலையான பிள்ளையான். அறிக்கையை மறைத்தது அரசாங்கம் தனக்கு ஏற்றது போல செயல்படுகின்றது, அபகீர்த்தி ஏற்படும் என்கின்றார் முஜிபுர் ரஹ்மான். பிள்ளையானை வெளியே விட்டுவிட்டு என்னை உள்ளே தள்ளிவிடுங்கள், அரசு மீது ரஞ்சன் ஆவேசம். பிரதமரின் அலுவலகத்துக்கு முன்னால் தேரர் கைது. நாம் பெரும் தியாகங்களை செய்ய வேண்டியிருக்கின்றது, சுகாதார அமைச்சு முக்கிய வேண்டுகோள். போதைப்பொருள் கடத்தல் கும்பலின் அட்டூழியம், துப்பாக்கிச் சூட்டில் 10 பேர் பலி. இலங்கையில் பணி செய்பவர்கள் தொடர்ச்சியாக நெகிழ்வான நேரத்தை அறிமுகம் செய்ய அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது. இது தொடர்பான தகவலை அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான உதயன் கம்பன்வில வெளியிட்டுள்ளார். பணியாளர் ஒருவர் வாரத்தில் 40 மணி நேரம் பணியாற்ற வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சில தினங்களில் நேரத்திற்கு முன்னர் பணிக்கு வர முடியும், சில நேரங்களில் தாமதமாக கூடும். எனினும் 40 மணித்தியாலங்களை பூர்த்தி செய்வது மாத்திரமே அவசியமாகும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அனைவரும் ஒரே நேரத்தில் பணிகளை ஆரம்பித்து வேலைகளை நிறைவு செய்வதற்கான புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நெகிழ்வான கடமை நேரத்தை மேற்கொள்வது தொடர்பில் அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்திற்கு எதிராக செயற்படுபவர்களை கட்டுப்படுத்துவதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கையே ரஞ்சன் ராமநாயக்கவுக்கான சிறை தண்டனை என்று இதன் மூலம் அரசாங்கம் சிகப்பு எச்சரிக்கையை விடுத்துள்ளதாக உலபந்தி சுமங்கல தேரர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்பு தொடர்பில் கருத்து தெரிவிக்கின்ற போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், நீதிமன்றங்களுக்கு நாங்கள் மரியாதை செலுத்துகின்றோம், அதன் தீர்ப்புகளுடன் உடன்படுகின்றோம். என்றாலும் ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற தொனிப்பொருளுடன் அடிப்படையில் ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் 20ஆம் திருத்தத்தினூடாக நாட்டின் நீதிமன்றத்திற்கு இருக்கும் சுயாதீன தன்மையை இல்லாமல் செய்ய செயற்படுகின்றார்கள். சிகப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டவர்கள் நாட்டில் சுதந்திரமாக நடமாடி வருகின்றனர். கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கும் பிள்ளையான் சட்டத்தின் ஊடாகவே விடுதலையாக சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. பிள்ளையானுக்கு எதிராக நீதிமன்றத்திற்கு குற்றச்சாட்டு தாக்கல் செய்த சட்டமா அதிபர் திணைக்களமே அதனை நீக்கிக் கொண்டுள்ளது. அத்துடன் பிள்ளையானுக்கு பிணை வழங்குவதற்கு முன்னதே ஆதரவாளர்கள் பட்டாசு மற்றும் மலர் மாலையுடன் இருந்தனர். இது எமது நாட்டின் சட்டம் தொடர்பில் எமக்கு இருக்கும் பாரிய பிரச்சினையாகும். மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க ஏற்பட்ட நிலைமை தொடர்பில் கவலை அடைகின்றோம். அவர் நாடாளுமன்றத்திற்குள் ஊழல் மோசடிக்கு எதிராக குரல் கொடுத்தவர். ஆளும் தரப்பினர் நாடாளுமன்றத்துக்குள் குண்டர்கள் போன்று எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு பதிலளித்து வருவதை எமக்கு அண்மை காலங்களாக காண முடிகின்றது. ரஞ்சன் ராமநாயக்கவின் சில நடவடிக்கைகளை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்றாலும் அவர் நீதி நியாயங்களுக்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்டவராவார். அதனால் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த நிலைமையானது அரசாங்கத்திற்கு எதிராக செயற்படுபவர்களை கட்டுப்படுத்துவதற்கான ஆரம்ப நடவடிக்கையாகவே பார்க்கின்றோம். இது அரசாங்கத்தின் சிகப்பு எச்சரிக்கையாகும் என்றார். மரபு மாறிய புதிய கொரோனா வைரஸ் தொற்றுக்கு இலக்கான நபர் இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பிரதி சுகாதார சேவை இயக்குநர் நாயகம் விசேட வைத்தியர் ஹேமந்த் ஹேர தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவில் இருந்து இலங்கை வந்த நபர் ஒருவருக்கே இந்த தொற்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. மரபு மாறிய வைரஸ் தான் அவருக்கு தொற்றியுள்ளது என்பது தொடர்பில் ஆராய்வதற்கான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். குறித்த நபரின் உடலில் புதிய கொரோனா வைரஸ் நுழைந்திருக்கலாம் என சுகாதார பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. மரபு மாறிய VUI 2020 12.0 என்ற புதிய வகை வைரஸினால் உயிராபத்துக்கள் இல்லாத போதும் முன்னதை விட 50 மடங்கு அதிகமாக பரவும் வல்லமை கொண்டது என கண்டுபிடிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் யோசப் பரராஜசிங்கத்தின் படுகொலை தொடர்பிலான வழக்கிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரகாந்தன் உட்பட 5 பேரும் விடுவிக்கப்பட்டதுடன் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது.
குறித்த வழக்கு மட்டக்களப்பு மேல் நீதிமன்ற விசேட நீதிபதி டி சூசேதாஸ் முன்னிலையில் இன்று புதன்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் யோசப் பரராஜசிங்கம் கடந்த 2005 ஆண்டு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி மட்டக்களப்பு புனித மரியாள் தேவாலயத்தில் படுகொலை செய்யப்பட்டார். குறித்த சம்பவம் தொடர்பாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் சிவனேசத்துடன் சந்திரகாந்தன் உட்பட 5 பேர் சந்தேகத்தின் பேரில் கடந்த 2015ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டு தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தனர். இதனை அடுத்து 2015ஆம் ஆண்டு தாங்கள் கைது செய்யப்பட்டு குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் பெறப்பட்ட 1ஆம் 2ஆம் எதிரிகளின் வாக்குமூலமானது சுயேட்சையாக வழங்கப்படவில்லை, தூண்டுதல் அல்லது அச்சுறுத்தல் காரணமாக அந்த வாக்குமூலத்தினை வழங்கியதாகவும் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் நேரடியாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு வாக்குமூலம் வழங்கியிருந்ததாக தெரிவித்து மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் மீளாய்வு விண்ணப்பித்திருந்தனர். இதன் பிரகாரம் குறித்த ஒப்புதல் வாக்குமூலத்தினை மேல்முறையீட்டு நீதிமன்றம் நிராகரித்ததன் அடிப்படையில் 24ஆம் தேதி மட்டக்களப்பு மேல் நீதிமன்றத்தில் சட்டமா அதிபரின் ஒப்புதலின் பேரில் பிணை வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை சட்டமா அதிபர் திணைக்களம் இந்த வழக்கினை தொடர்ந்தும் நடத்த முடியாது என மட்டக்களப்பு மேல் நீதிமன்றத்திற்கு அறிவித்திருந்த நிலையில் வழக்கின் குற்றச்சாட்டுகளில் இருந்து அவர்களை விடுவித்து வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. கோவிட் தொற்றால் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் தொடர்பில் நிபுணர்களால் வழங்கப்பட்ட அறிக்கையை மறைத்து அரசாங்கம் தான் எடுத்த தீர்மானத்தையே செயற்படுத்திக் கொண்டிருக்கின்றது என்றும் இதனால் உள்நாட்டில் மாத்திரமன்றி சர்வதேச மட்டத்திலும் இலங்கைக்கு அபகீர்த்தி ஏற்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் செய்தியாளர்கள் சந்தித்து பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது பேசிய அவர், கோவிட் தொற்றால் உயிரிழப்பவர்களின் சடலங்கள் அடக்கம் செய்வதற்கு பல தரப்பினராலும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ள போதிலும் அரசாங்கம் அவற்றை புறந்தள்ளியுள்ளது. இதனால் சர்வதேச ரீதியிலும் இலங்கையில் உள்ள மக்கள் குறித்து கவலைப்படக்கூடிய நிலைமையே காணப்படுகின்றது. மக்கள் மாத்திரமன்றி நாட்டில் உள்ள நிபுணர்களும் அதிருப்தி அடைந்துள்ளனர். காரணம், அவர்களால் வழங்கப்பட்ட அறிக்கை மறைக்கப்பட்டு அரசாங்கம் அதன் அறிக்கையை செயற்படுத்துகின்றது. இவ்வாறான செயற்பாடுகள் எதிர்கால சந்ததியினருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். தற்போதைய அரசாங்கம் இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுத்த பின்னர் சில வருடங்களுக்கு பின்னர் ஆட்சியிலிருந்து சென்றாலும் சர்வதேசத்தின் மத்தியில் இலங்கை மீது நீங்காத கரை காணப்படும். இவ்வாறான செயற்பாடுகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்று நாம் பல சந்தர்ப்பங்களில் வலியுறுத்துகின்றோம் என்றார். களவெடுத்ததாலோ அல்லது போதைப் பொருட்களை விற்பனை செய்ததாலோ நான் சிறைச்சாலைக்கு செல்லவில்லை என கசப்பான உண்மைகளை பேசியதால் தான் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க தெரிவித்துள்ளார். நீதிமன்றத்தை ரஞ்சன் ராமநாயக்க அவமதித்துள்ளதாக கூறி 4 வருட கடூழிய சிறை தண்டனையை உயர் நீதிமன்றம் விதித்து தீர்ப்பளித்த பின்னர் நீதிமன்றத்தில் இருந்து சிறைச்சாலை பஸ் வண்டிக்கு அழைத்துச் செல்லும் போது ஊடகவியலாளர்களுக்கும் அங்கிருந்த ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் ஆதரவாளர்களை நோக்கி அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இதன்போது பேசிய அவர், அனைவருக்கும் வெற்றி உண்டாகட்டும், கசப்பான உண்மைகளையே நான் பேசினேன், களவெடுக்கவில்லை, பிள்ளையானை இந்த அரசாங்கம் வெளியில் விட்டது, என்னை உள்ளே தள்ளுகின்றது, நான் போதைப் பொருட்களை விற்கவில்லை, ஊழல் அரசாங்கத்தை விரட்டியடிக்கும் போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்லுங்கள், நான் கூறிய எதனையும் மீளப் பெறப்போவதில்லை, அவர்கள் உண்மையிலேயே கள்வர்கள் தொடர்பில் வெளிப்படுத்தியமைக்காக என்னை சிறையில் அடைக்கின்றனர், நான் எதையும் மீளப் பெறப்போவதில்லை, மன்னிப்பு கேட்கப் போவதில்லை, 5% நான் களவெடுக்கவில்லை, எனக்கு கிடைத்த பணம், எனது சம்பளம், கொடுப்பனவுகளை நான் மக்களுக்கே பகிர்ந்தேன், அரிசி வழங்கினேன், மக்களுக்கு அரிசி வழங்க சொன்னதால் 4 பில்லியன் ரூபாய் கிடைத்தது, அதில் 2 மில்லியன் ரூபாவையே பகிர முடிந்தது, 2 மில்லியன் மீதமுள்ள பணத்தை பகிரும் போது என்னை சிறையில் அடைத்துள்ளனர், பயப்பட வேண்டாம், இது 4 வருடங்கள் மட்டுமே, மீண்டும் வருவேன், நாம் களவெடுத்து போதைப் பொருள் கடத்தி சிறைக்கு செல்லவில்லை, நான் அரசாங்கத்திடம் கூறுகின்றேன், பிள்ளையானை விடுவித்த போது துமிந்த சில்வாவையும் வெளியில் விடுங்கள், போதைப் பொருள்காரர்கள் தொடர்பில் கூறியதாலேயே என்னை சிறையில் அடைக்கின்றனர், எனக்கு பயமில்லை, நான் தனித்தவன், கொன்றாலும் பயப்பட மாட்டேன், எப்போதும் கசப்பான உண்மைகளை பேசுவேன், மன்னிப்பு கேட்கப் போவதில்லை, போதைப் பொருள் விற்கவில்லை, களவெடுக்கவில்லை, எதனால் கடத்தவில்லை, அவற்றை செய்தவர்கள் தொடர்பில் கூறியதால் என்னை சிறையில் அடைக்கின்றனர் என்றார். அனைத்து பல்கலைக்கழக மாணவ ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் ரத்கரவே ஜினவந்த தேரர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆர்ப்பாட்டத்தின் இடையே சட்டவிரோதமான ஒலிபெருக்கியை பயன்படுத்தியமை தொடர்பில் அவரை கைது செய்வதாக கருவாத்தோட்ட போலீசார் கூறுகின்றனர்.
கொழும்பு 7 கர்வாத்தோட்டம் விஜயராம வீதியில் உள்ள பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் இல்லத்திற்கு முன்பாக நேற்று இலவச கல்விமான்கள் மாணவர் அமைப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுத்தது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்த அனைத்து பல்கலைக்கழக மாணவ ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் ரத்கரவே ஜினரந்த தேரர் சட்டவிரோதமாக ஒலிபெருக்கியை பயன்படுத்தினார் எனும் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. புதிய வருடத்தில் எதிர்வரும் 6 மாத காலத்துக்குள் அனைத்து இளைஞர்களும் பெரும் தியாகத்தை செய்ய வேண்டும் என சுகாதார அமைச்சர் பவித்ரா வண்டியாராட்சி தெரிவித்துள்ளார். சுகாதார அமைச்சில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது பேசிய அவர், ஒரு வளமான நாட்டை கட்டியெழுப்ப புதிய வருடத்தில் இத்தகைய தியாகங்களை நாம் செய்ய வேண்டும். கொரோனா வைரஸிலிருந்து பாதுகாக்க முறையான சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி அரசாங்கத்தின் கொரோனா கட்டுப்பாட்டு திட்டத்திற்கு ஆதரவளிக்குமாறு மக்களை கேட்டுக் கொண்டார். இதேவேளை தற்போதைய சூழ்நிலையில் பொதுமக்கள் தொடர்ந்தும் விழிப்பாகவும் நாட்டின் சுகாதார நலனின் அக்கறை கொண்டு சுகாதார நடைமுறைகளை சரியான முறையில் பின்பற்றுமாறு அவர் மக்களிடம் கேட்டுக் கொண்டார். மெக்சிகோவில் போதைப்பொருள் கும்பலுக்கும் போலீசாருக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் 10 பேர் பலியாகியுள்ளனர். வெளிநாடுகளோடு ஒப்பிடுகையில் அதிகளவில் மெக்சிகோவில் போதைப்பொருள் கடத்தல்கள் நடக்கின்றன. அங்குள்ள பல்வேறு மாகாணங்களில் ஆயுதமேந்திய போதைப்பொருள் கும்பல்கள் கடும் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றன. இந்த போதைப்பொருள் கும்பல்கள் தங்களது தொழிலுக்கு இடையூறாக இருக்கும் போலீசார் மீது கொலைவெறி தாக்குதலை நடத்தி வருவதை வாடிக்கையாக கொண்டுள்ளது. இந்த நிலையில் மெக்சிகோவின் மத்திய பகுதியில் உள்ள குவானஸ்டிவாடோ மாகாணத்தில் வில்லாகிரான் என்ற நகரில் போலீசார் மற்றும் சட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு காரில் வந்த போதைப்பொருள் கும்பல் ஒன்று போலீசாரை நோக்கி சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டது. இதில் போலீஸ் அதிகாரி ஒருவரின் உடலில் துப்பாக்கி துளைத்ததில் சம்பவ இடத்திலேயே பலியானார். மேலும் இந்த துப்பாக்கிச் சூட்டில் அந்த பகுதியில் காரில் சென்று கொண்டிருந்த பொதுமக்களில் ஒருவர் பலியானார். இதனைத் தொடர்ந்து போலீசார் தங்களது துப்பாக்கிகளால் போதைப்பொருள் கும்பலுக்கு பதிலடி கொடுத்தனர். இரு தரப்பினருக்கும் இடையே கடுமையான துப்பாக்கிச் சண்டை நடந்தது. இதில் போதைப்பொருள் கும்பலைச் சேர்ந்து 8 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 3 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து துப்பாக்கி, வெடிகுண்டு உள்ளிட்ட ஆயுதங்களும் போதைப்பொருள் மற்றும் கார்களும் பறிமுதல் செய்யப்பட்டது என்று அந்த நாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன.